வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் வாசிருங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். மார்க்கு 16:15. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. இந்த 2 வசனங்களை நாம் வாசித்தோம். 2 வசனங்களிலேயும் இருக்கிற காரியங்கள் 5 காரியங்கள் உண்டு. 1, புறப்பட்டு போ. 2வது, சீஷனாக்கு. 3வது, ஞானஸ்நானம் கொடு. 4வது, உபதேசம் பண்ணு. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. 5 காரியங்கள். இந்த 2 வசனத்தை நாம் இணைத்து படிக்கும் பொழுது இங்கு சொல்லப்படாத ஒன்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இங்கு சொல்லப்படவில்லை. மீண்டும் கவனமாக வேதத்தை திறந்து இந்த காரியங்களை நீங்கள் படியுங்கள், புரிய வரும். வாசிக்கலாம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. நிறுத்துங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கு? புறப்பட்டு போய். 2வது சீஷராக். 3வது ஞானஸ்நானம் கொடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடு. அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ போதும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. 4 காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். புறப்பட்டு போங்கள், சீஷனாக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், உபதேசம் பண்ணுங்கள். மார்க் 16:15 வசனத்தில் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 5 காரியங்கள். இங்க அங்க 4, இங்க 1 இருக்குது. இங்க பிரசங்கியும் இருக்கு, அங்க பிரசங்கி என்ற வார்த்தை இல்லை. ஆனா என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? நீங்க புறப்பட்டு போன்னு சொல்றாரு. அப்ப அந்த 2 வசனத்தையும் ஒரே நேரத்துல சொல்லியிருக்கிறாங்க. 2 அவங்க அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினாலே எழுதி வைத்திருக்கிறாங்க. இதுல நாம் என்ன பார்க்கணும்னா, இந்த 5 காரியத்தையும் நாம் ஒருங்கிணைந்து பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது புறப்பட்டு போகணும், பிரசங்கம் பண்ணணும், அப்புறம் சீஷராக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், உபதேசம் பண்ணணும். ஆண்டவர் கொடுத்த 5 கட்டளை. அல்லேலூயா. யாருக்கு பண்ண சொல்லியிருக்கிறார் அதை கூர்ந்து கவனிக்கலாம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. நிறுத்துங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சகல ஜாதிகள். தமிழ்ல ஜாதிகள் இருக்குது, ஆனா ஆங்கிலத்துல நேஷன் இருக்கு, தேசங்கள். அல்லேலூயா. இது சாத்தியமா? இது நடந்து கொண்டிருக்கிறதா? இது சொல்லப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆயிருச்சு. தமிழ் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால பட்டு புட்டு இன்னொரு நிறுத்து என்னென்னமோ சொல்ற மாதிரி இருக்கு. மன்னிங்க. அல்லேலூயா. இந்த தமிழ்ல ஃப்ளோ நின்றுச்சு. அல்லேலூயா. அதனால என்னுடைய நிறுத்துங்க அப்படி இப்படி சொல்றப்ப தப்பா எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க சகல தேசத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. 2000 வருஷம் ஆயிடுச்சு. இது சாத்தியம் தானா, நடந்திருக்கா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடந்து இருக்கிறது. உலகத்துல 243 தேசங்கள், அதில் 193 தேசம் ஐக்கிய நாடுகளில் அங்கம் வகிக்கிறது. இந்த 243 தேசத்துல 173 தேசம் தேவ ஜனங்களுடைய தேசம். 50 தேசம் முஸ்லிம் தேசம். 223 ஆயிடுச்சு. இது எத்தனை இருக்கு? 20 இருக்கு. ஒரு தேசம் யூத தேசம். 224 ஆயிடுச்சு. ஆமென்.
இன்னும் எத்தனை வேணும் உங்களுக்கு? 19 வேணும். 19ல 10 தேசம் புத்த தேசம். இன்னும் எத்தனை வேணும் உங்களுக்கு? 9. 9ல 6 தேசம் கடவுளே இல்லைன்னு சொல்ற கொள்கையில நடத்தப்படுகிற தேசம். மீதி எத்தனை தேசம் இருக்குது? 3 தேசம். அந்த 3 தேசத்துல ஒன்னு நேபாள், இந்தியா, மரிஷியஸ். இது 3 இந்து தேசம். விக்கிரகங்களுக்கான அந்த அந்த அடிப்படையில் அறியப்படுகிற தேசம் இந்து அப்படின்றதுல. இந்த 3 தேசத்திலையும் தேவஜனங்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். 50 அந்த முஸ்லிம் தேசங்களிலேயும் ஆபிரகாமை அறிந்திருக்கிறார்கள். ஆதியாகமும், யாத்திரையாகவும், லேவியராகவும், என்னாகவும், உபாகமும், இது தோரா என்று அழைக்கப்படுகிற புத்தகங்கள், மோசேயின் ஆகமங்கள். இது 5 எதுல அப்படியே இருக்குதுன்னா குரான்ல இருக்குது. அப்ப 243ல 173 கிறிஸ்தவ தேசம், 50 முஸ்லிம் தேசங்கள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 223 தேசங்கள். கிட்டத்தட்ட எல்லாருக்குமே யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ஈசா நபியையும் இயேசுவையும் தெரிந்து விட்டது. மீதி இருக்கிற ஒரு 20 தேசத்திலையும் அவங்க அரசாட்சியில நாங்க விட மாட்டோம், உபத்திரவப்படுத்துவோம், மத மாற்றம் செய்யறாங்க. பல கோணத்துல இவர்கள் தடுத்து நிறுத்தினாலும் அதுவும் இயேசுவுக்கு சொந்தமான தேசம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்ப அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கா, நடக்கலையா? நடக்குது. ஆண்டவர் அனாதி காலத்திலிருந்து எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருடைய வார்த்தைகள் 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தைகள், வேதத்தின் வார்த்தைகள். அதனாலதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது அந்த வசனத்தை எடுத்துக் கொடுங்க. ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் என்று இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை என்ற வார்த்தை எழுதியிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை சொல்லி வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 3:8. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். படிச்சு முடிச்சிருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதமாய் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியில் ஜனங்கள் இருக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை விடை அளிக்கிறார். ஏன் விடை 9ஆம் வசனத்துல அது எழுதியிருக்கிறது. 9ஆம் வசனத்தை போடுங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, இயேசு இன்னும் ஏன் வரவில்லை என்று சிலர் எண்ணுகிறபடி, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, இயேசு தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி இந்த உலகத்தின் மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒருவேளை இயேசு வருவார் என்றால் அநேகர் அழிந்து போய் விடுவார்கள். உங்கள் குடும்பம், என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் அக்கப்பக்கத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், இன்னும் மனம் திரும்பவில்லை, இன்னும் பாவத்திலிருந்து விடுபடவில்லை, அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள். ஆகவே ஆண்டவர் நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த பேதுரு ஏன் அதுக்கு முந்தின வசனத்துல, என் ஜனங்களே, தேவனுடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு அவர் ஈக்குவேட் பண்ணி புரிய வைக்கிறார். அப்ப ஆவியானவருக்கு தெரியும் இந்த முழு உலகத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வரதுக்கு சில 1000 வருஷங்கள் ஆகும். நான் சொல்றது புரியுதாயா? எப்ப எழுதியிருக்காரு பாருங்க, 1000 வருஷம். இன்னைக்கு ஏசாபாத்து எத்தனை வருஷம் ஆகுது? 2000 வருஷம் தான் ஆகுது. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சபையில் இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்வாங்க, 1000 வருஷத்தை இழுத்து அடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு எழுதினாரா என்னவோ தெரியல. ஆனா காலம் சமீபமாயிருச்சு, இனி 1000 செல்லாது, சீக்கிரமாய் நாம் வேலையை முடிக்க போகிறோம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சீக்கிரமாய் வேலையை முடிக்க போகிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களை தட்டி எழுப்பட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது மார்க் 16:15 வசனத்தை வாசிங்க. அங்க என்ன எழுதியிருக்கு என்று வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். சகல ஜாதிகள் என்று பன்மையில் அங்கு சொல்லப்பட்டது. இங்கு சர்வ சிருஷ்டி, இது ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது.
எல்லாம் படிக்க பைபிள கூர்மையா. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். போதும். சர்வ சிருஷ்டி, எல்லாரும் பைபிள் அந்த வார்த்தையை பார்த்து படிங்களேன். சர்வ சிருஷ்டி. இங்க ஒருமையில தனித்தனியா இயேசுவை பற்றி அறிய ஜனங்கள் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரெண்டு காரியத்தையும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். தேசங்களுக்கு செல்ல வேண்டும், அது நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி நடந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய தேசம் 1947 சுதந்திரமான போது 17 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும்? 28 மாநிலங்கள். எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது எனக்கே தெரியல. பின்னர் 7 8 இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இந்திய தேசம் சுதந்திரமான பொழுது எத்தனை மாநிலங்கள் இருந்தது? 1947 17. அந்த 17 மாநிலங்கள் யார் பிரித்தது? எதின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், குஜராத்தி, ஹிந்தி, போஜ்புரி, மைதிலி, அசாமி, பெங்காலி, ஒரியா, ஒடிசா. யார் இதை பிரிக்க காரணராய் இருந்தார்? நம் தேசத்து கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மிஷனரிகளை 1700 750 800 காலங்களிலே இந்தியாவுக்கு அனுப்பினார். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் காரியங்களை செய்து அஸ்திபாரம் இட்டு சென்றார்கள். அந்த அஸ்திபாரத்தினாலே தான் தேவனுடைய சபை கட்டப்பட்டு வருகிறது. அதுல ஒரு பகுதி அவர்கள் வேதத்தை பிராந்திய மொழிகளில் ஜனங்கள் அன்றையிலே நடந்து சென்றார்கள், கண்டறிந்தார்கள். இந்த திரளான ஜனங்கள், ஒரே கூட்டத்தாராகிய இந்த ஜனங்களுக்கு ஒரு மொழி தெரிகிறது. பல மொழிகள் இந்தியாவில் உண்டு. 1632 மொழிகள் இருக்கிறது. இந்தியாவில் எத்தனை மொழிகள்? 1632 மொழிகள் இருந்தாலும் இவர்கள் ஆண்டவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, இன்னைக்கு மாவட்டங்களாய் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதிகளை அலைந்து திரிந்த பொழுது 2 பாஷைகள் ஜனங்கள் பேசுகிறார்கள். ஒன்று அவர்களுடைய ஒரு மொழியை பேசுகிறார்கள், இன்னொன்று ஒரு தெரிந்த மொழியும் பேசுகிறார்கள். அந்த மொழி தமிழ். அப்ப தமிழ் என்ற மொழியை நாம் கற்றுக்கொண்டால் இத்தனை ஜனங்களுக்கும் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும் என்று கர்த்தர் அவர்களை ஏவி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வேதத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார்கள். ஹல்லேலூயா. குஜராத்திலே 1850ஆம் ஆண்டு, நான் படிக்கும் பொழுது முழங்கால் போட்டு அழுவேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலேயன் ஜேவிஎஸ் டெய்லர் என்ற குஜராத் மொழியை கத்து மொழிபெயர்த்திருக்கிறார்னா, மிகவும் சோம்பேறியாகிய நான் குஜராத்தியை கற்காமல் இருக்கலாமா என்று சொல்லி சரளமாக இப்பொழுது குஜராத்தி பைபிள் படிக்கிறேன். முழங்கால் படிட்டு எனக்கு சொல்லி கொடுங்க. மொழியில மொழிபெயர்க்கிறது எவ்வளவு பெரிய வேலை. 200 வருஷத்துக்கு முன்னாடி சாதனங்கள் இல்லாத காலத்தில் அவர் அதை செய்திருப்பார் என்றால் நான் ஏன் இன்னும் குஜராத்தி மொழியை படிக்கவில்லை? அழுது எங்க ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு கட்ட கட்ட கடன் குஜராத்தி வருது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீங்க எல்லாரும் ஹிந்தி படிக்க போறீங்க, இந்திய தேசத்தை அசைக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக அந்த நாட்களில் இருந்த மிஷனரிமார்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் அந்த திரளான ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறதை வைத்து ஒரு மொழியிலே மொழிபெயர்த்து அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு உதவி பெறாமல் இருந்தாலும் அவருடைய அறிவில் அவங்க இருந்தபடினாலே அதன் அடிப்படையிலே இந்த 17 பிராந்தியங்கள் உருவாக்கப்பட்டது. தேசத்தை ஆளுகிறவர்கள் யார்? நீங்க சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்று அதுக்கப்புறமேட்டுக்கு ஆந்திரா 2 ஆனிச்சு, அப்புறம் பஞ்சாப் சத்தீஸ்கரா மாறினுச்சு, தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் பிச்சுக்கிட்டு கேரளா வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்படியாக பாம்பேல இருந்து குஜராத் வந்துச்சு. படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவே தேவனுடைய சித்தத்தை தெரிந்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் தூரத்தில் இருக்கிறதை முன்னமே விசுவாசித்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். சீகன் பால் இன்று முதலமைச்சரால் பாராட்டப்படுகிறார்.
அவர் ஒருவேளை பரலோகத்துல இப்ப கீழே குனிஞ்சு பார்த்து நான் மொழிபெயர்த்த வேதாமத்தையாக தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு அவராலே நம்ப முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க விசுவாசத்தில் எடுக்கிற பிரயாசம், கிராமங்களுக்கு நீங்க சென்று செய்கிற ஊழியத்தின் பிரயாசம் உங்களுக்கே நம்ப முடியாது அப்படிப்பட்ட பலன்களை தரும். அப்படிப்பட்ட பலத்தினாலதான் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, அவள் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசத்தினால் வராத யாவும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. விசுவாசத்தோடு நம்ம செயல்படும் பொழுது ஏசப்பா சொல்றார், நம்ம ரகன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் சொன்னாங்க, 60 பேர் இந்த சபையில இருக்கிற நீங்க எழும்பி ஊழியம் செய்ய போறீங்க. வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து பேசுறேன், வசனத்தின் மூலமாவே பேசுறேன். வசனமே ஜீவன். அது நீங்க மீண்டும் மீண்டும் உங்க வீட்டுல போன பிறகு இந்த வசனத்தை படிக்கிறப்ப இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும். எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் அறிந்த வசனம் தான் இது, வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் மீண்டும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குடித்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தரிசனத்தை கிபி 90 தனிமையாக்கப்பட்டு பத்ம என்ற தீவிலே மண்டை ஓடுகளின் நடுவிலே, ஆண்டவரே நீ எப்பொழுது வருவீரப்பா, என்னோடு இருந்த 12 அப்போஸ்தலர்களும் ஆங்காங்கே சென்று விட்டார்கள், மரித்து விட்டார்கள், நான் தனியா இருக்கிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி இந்த தரிசனங்களை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் அவர் என்ன பார்க்கிறார்? அந்த வசனத்தின் முதல் பகுதியை கொஞ்சம் காண்பீங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோள்களை வெற்றின் அடையாளத்தை பிடித்து இயேசுவுக்கு முன்பாகவும் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் இயேசுவுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தை துதிப்போமாக. வேதத்தை படிக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனத்தை படிச்சுட்டு நீங்க அல்லேலூயா சொல்லணும். ஒவ்வொரு வசனையும் ஜனங்களுக்கு சொல்லி தருது. இயேசுவை துதிக்கிறதுக்கு நீங்க வசனத்தை படிச்சுட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது தேவாவின ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும், கட்டுகள் உடையும், தேசம் மாறும். Amen. There is power in the word of God. இது நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. 4 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ஜாதி, 2 கோத்திரம், 3 ஜனங்கள், 4 பாஷை. இந்த பாஷை நமக்கு புரியும், மொழி. ஜாதி நான் சொன்னேன், தேசம். கோத்திரம் அதுதான் நம்ம ஊரு ஜாதி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களும் 12 முத்திராக்கள் மூலமாக வந்தது. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், காத், நப்தலி, ஆசேர், பென்யமீன், யோசேப்.
அப்ப ஒரு தலைவன், ஒரு தகப்பன், காரியங்களை நடத்தினவர், அவருடைய அந்த வம்சாவளியை வந்து அவங்க கோத்திரம் பைபிள் சொல்லுதுன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற கல்ல, வெள்ளாள அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒருத்தர் எழுப்பி இருக்கிறார். புண்ணியம் செஞ்சவர், காரியங்களை நடப்பித்தவர், அடையாளத்தை ஏற்படுத்தினவர், தாக்கத்தை ஏற்படுத்தினவர். அவரை வைத்துதான் எனக்கு என்ன பேர் உருவாயிருக்கு சொல்லுங்க? ஜாதி பேர் உருவாயிருக்கு. அப்ப இந்த வேதத்தின்படி கோத்திரம்னா யாரு? ஜாதி. மூல வேதத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா தேசம், இங்க இருக்கிற ஜாதி வந்து நம்ம ஊர் ஜாதி கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதிகள் வந்து கோத்திரத்துக்கு கீழே தான் வரும். இங்க இருக்கிற ஜாதிகள் இங்கிலீஷ்ல நீங்க படிக்கணும், நேஷன்ஸ் எழுதியிருக்கோம், தேசங்கள். 243 தேசத்துல இருந்து, இப்படி சொல்லணும், வாசிங்க, 243 தேசத்துல இருந்தும் 14,000 ஜாதிகள் உலகத்துல உண்டு. இந்தியால 4,300 ஜாதி இருக்கு. ஆமே, அத்தனை ஜாதியில் இருந்தும் ஜனங்கள், இவங்க யாரு? ஜனங்கள். ஜனங்கள் என்ற பிரிவு எப்போ உண்டாகும்னா, தொழிலை வைத்து பிரிவு உண்டாகும். தொழில் செய்யறாங்கல்ல, பூமியிலே வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒருவர் இணைந்துதான் வாழ வேண்டும். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா ஒரு 50 பேர் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 50 பேர் 1000 நூற்றுக்கணக்கான உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க விதைச்சி இந்த சட்டையை உருவாக்குறாங்க, டைலரை உருவாக்குறாங்க, துணியை துவைக்கிறாங்க, ஒருத்தன் சோப்பு ரெடி பண்றான், பல்லு வளர்க்கறதுக்கு எனக்கு பேஸ்ட் ஒருத்தன் ரெடி பண்றான், ப்ரஷ் அதுக்கு வேணும், அப்புறமேட்டுக்கு எண்ணெய் ஒருத்தவங்க ரெடி பண்றாங்க, விவசாயம் ஒருத்தவங்க பண்றாங்க, நான் சாப்பிடணும், அதை விவசாயம் ஒருத்தவங்க பண்றாங்க, நான் பைக்கில் வந்து பைக்கை ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் பண்றான், அது எண்ணெயை ஒருத்தவங்க துபாயிலேருந்து பண்ணிட்டு இருக்கிறான். பூமி கர்த்தருடைய கிரியையினால் நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இது எல்லாம் செய்கிறவர் அவர். எல்லா தொழில் செய்கிற ஜனங்களும் அங்க நிற்க கண்டார்கள். ஆமென். இத வந்து ஆண்டவர் அன்பு காண்பிக்கிறார். இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். 38. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். 37. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஹல்லேலூயா. நல்லா விளக்கலாம் சொன்னேன். ஜாதிகள், கோத்திரங்கள், பாஷைகள், சகல தேசம், சிருஷ்டி எல்லாமே சொன்னேன். பாயிண்ட் பக்கத்தில் கொடுங்க. பாயிண்ட் இப்ப என்ன? எல்லாரும் கை கொடுத்து சொல்லுங்க. பாயிண்ட் இப்ப என்ன? இந்த பெரிய இயக்கத்துல நான் முக்கிய பங்காளி. என் தேவன் அதற்காக தான் என்னை அழைத்திருக்கிறார். சகல பட்டணங்கள், கிராமங்கள் இனி நம்ம போக போறோம். அவ்வளவுதான் பாயிண்ட். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஒரு புரிந்து கொள்ளுதல் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. அது என்ன? ஊழியம் செய்வது எப்படி? ஊழியக்காரர் யார்? அநேக கிராமங்கள் இருக்கிற ஊழியர்கள் இருக்கு. எங்க சபையில 5 உடன் ஊழியர் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர்களை வைத்து எல்லா கிராமங்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் அவர்களால் 5 பேரால் கொண்டு வர முடியாது. அப்ப முழு நேர ஊழியர்கள் என்று நிறைய பேரை ஏற்படுத்தினால் செய்ய முடியுமா என்றால் முடியும் என்று நினைத்தாலும் தடைகளும் பலவிதமான முடியாதுன்ற வார்த்தையை சொல்லக்கூட நான் ட்ரை பண்ணேன். முடியாதுன்னு சொல்றதை காட்டிலும் கால விரயமாகும், கால தாமதமாகும். ஆமென் சொல்லுங்களேன். பிராக்டிகலா பேசுறனாயா இல்ல தவறா பேசுறனாயா? தாமதமாகும். ஹல்லேலூயா. அப்ப பணியாட்கள் நமக்கு மிகவும் தேவை. 60 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 60 கிராமங்களிலேயும்
இந்த சபையில் இருக்கிற 60 பேர் எழும்பி உத்தரவாதம் எடுத்து வாரத்தில் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு நீங்க போய் அழுது ஜெபித்து விட்டு விசுவாசத்தோட ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏவுகிற காரியங்களை செய்து விட்டு 10 வருஷம் வந்து பாருங்க, கிராமம் ரட்சிக்கப்படும். இதை உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். I am speaking the very word of God which he spoke to me into my ears. I asked God, will the church obey? He said, let them hear my word. I will strengthen my church. I am going to prove my power in this nation. ஆண்டவரே, இதை நான் சபையில சொன்னா கேட்பாங்களா? என் வார்த்தையை என் ஜனங்கள் கேட்பாங்க, நீ சொல்லு. நானா என் மூலமாவா அப்படின்னு அவங்களே அசந்து போற அளவுக்கு நான் கிரியை செய்ய போகிறேன். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அருமையான திட்டங்களை டேவிட் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தை நீங்க தத்து எடுத்து நீங்க அங்க போங்க, 10 வருஷம் போங்க. இதற்கு உதாரணங்களை சொல்லணும், நிறைய சொல்லுவோம், அது டைம் ஆகும். நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன். 1975 ஸ்டீபன் ஐயா பூஜ்ன்ற ஒரு பட்டணத்துக்கு தனியா போய் 2 பேரை 3 பேரை கூப்பிட்டு ஜெபிச்சு 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 2025 வருஷம் கழிச்சு ஒரு இடத்த வாங்கினாங்க. சரி, 2000 வாங்கினாங்க, 25 வருஷம் கழிச்சு. 2006 ஜிம் இருந்தப்ப ஆலயத்தை கட்டினாங்க. ஜிம்மையா இருந்தா அவர் 1 வருஷம் அங்க ஊழியர் செஞ்சான் பீகார்ல. நான் அப்ப வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கட்டினாங்க, 10 பேர் வச்சு சர்ச்சு கட்டினாங்க. இன்னைக்கு 2025 பாஸ்டர் மாசிலாமணி அங்க ஊழியம் செய்றாங்க. உட்கார இடம் இல்லை, 250 பேர் வராங்க. எத்தனை வருஷம் ஆயிருக்கு அந்த சபையை நிறுவனத்திற்கு? 50 வருஷம் ஆயிருக்கு. அல்லேலூயா. நான் 50 வருஷம் ஆகணும், 50 வருஷம் தான் ஆகணும்னு நான் சொல்ல வரல, சீக்கிரமாவே நடந்துரும். ஆனா அவர் உண்மையாய் அவர் செய்ததுனால இன்று பிரதிபலன். தேவஜனமே, 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 தேவ கர்த்தர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நானா அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அது நியாயமான எண்ணம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதான்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் எப்ப அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? நீ போனா நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு அநேகருக்கு சந்தேகம், ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாரா? உண்மையிலே உங்களுக்கு அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா, நீங்க அந்த கட்டளையை கீழ்ப்படியல. அந்த கட்டளை என்ன? நீ புறப்பட்டு போ, சீசனாக்கு, உபதேசம் பண்ணு, பிரசங்கம் பண்ணு, கட்டளை மத்தவங்களுக்கு வசனத்தை போதிச்சா நான் உன்னோட இருப்பேன் உலகத்தின் முடிவு வரையும். இப்ப ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள நெருக்கம் சந்தேகம் வருதுன்னா அதை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி என்னது? நீங்க போங்க. நான் அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, 19-20 அப்படிதான் எழுதியிருக்கு. புறப்பட்டு போ, செய்யி. கடைசியில் என்ன சொல்லுது? மத்தேயு 28:20. நீங்க புறப்பட்டு போங்க. அப்புறம் தான் என்ன சொல்றாரு? இதோ நீ போனா நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்க கிராமங்களுக்கு செல்லும் பொழுது தயவு செஞ்சு தேவஜனமே, உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாகி நீங்கள் கிராமத்துக்கு செல்லும் பொழுது என்ன நடக்கும் என்றால், நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, போராட்டத்தோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு பண நெருக்கம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனா புதன்கிழமை 60 கிராமங்கள்லையும் இந்த சபையில் இருக்கிற 60 சகோதரர்கள் ஊழியம் செய்ய போகிறார்கள் என்று லிஸ்ட் போட்டு கொடுத்த பிறகு நீங்க அதற்கு பணத்தை செலவு செய்து கொண்டு 6 மணிக்கு வந்தானே வீட்டுல பிரச்சனை, பையன் கேட்கா போயிட்டு இருக்கிறான், அப்படின்னு நெருக்கத்துல இருக்கும் பொழுது 6 மணி ஆயிடுச்சு. மனைவி சொல்லுங்கப்பா இதெல்லாம் கணக்கட்டும், நீங்க போங்க, நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஜனங்கள், 6 மணிக்கு கிளம்பி போங்க அப்படின்னு கலப்பி விட்டுறணும். சாத்தரா கையாவை துதிராணி அக்கா
சாத்திராக்காய் வந்திருக்காங்களா? சாத்திராக்காய் வந்திருக்காங்களா? இன்னைக்கு வரல, திருச்சிக்கு போயிருக்கிறாங்க. நான் என் பக்கத்துல இருப்பேனா எப்படியாச்சும் அண்ணனுக்கு சொல்லணும்னு இன்னைக்கும் சொல்ல முடியல பாருங்க, வராம போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் நான் குறைவா மதிப்பிட்டோ அவங்கள புண்பட்டு இல்லை. ஐ எம் டாக்கிங் வெரி சீரியஸ் மேட்டர். ஐ எம் டாக்கிங் த வெரி ஹார்ட் ஆஃப் காட். தேவனுடைய இருதயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். நீங்க போங்க, அந்த நெருக்கத்துல நீங்க 6 மணிக்கு கிளம்பி அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நீங்களே தோய்ந்து போய் தான் இருக்கிறீங்க. நீங்க அங்க கிளம்பி போகும்பொழுது என்ன ஆகுனா, உங்களே காட்டிலும் உடைந்து போன உள்ளங்கள் அங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அது அப்படியே உங்களுக்கு திரும்பும். உங்களுக்கு அற்புதம் கர்த்தர் செய்வார். கலங்காதீங்க. அது யாருக்கு திரும்பும்? உங்களுக்கு திரும்பும். Literally, I am talking the secret of the blessings of God. தத்துவமா தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி உங்க தலைமையில வரப்போகுதுன்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பார். நீங்களும் வாடகை வீட்டுல தான் இருப்பீங்க. ஆனா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு வீடு, ஐயா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கய்யா. இப்ப ஊழியக்காரங்க ஏன் திரும்ப ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? அவங்க நல்லா 4-10 பேர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயா அவன் கர்த்தர் வீடு கட்டி தருவாரியா. யாருக்கு வீடு கட்டிடுறாங்க? அப்ப ஊழியக்காரர் வீடு கட்டிடுறாங்க. சபை என்ன சொல்லுது? ஊழியத்துக்கு வந்து பெரிய ஆளாயிட்டாங்க, நீனும் ஊழியம் செய். பெரிய பெரிய ஊழியக்காரங்க பாருங்க, ஏன் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? அவங்க உத்தரவாதத்தை எடுக்கிறார்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணுமா? உத்தரவாதத்தை எடு. சரி, வயசு சின்ன வயசு, இப்ப சொல்ல மாட்டேன். உத்தரவாதத்தை எடுங்க, உத்தரவாதத்தை எடுங்க. Take responsibility. Seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அடுத்த கேள்வி, பிரதர் அதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை பிரதர், என்றெல்லாம் முடியாது பிரதர். நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறது. மத்தேயு 10:1, லூக்கா 9:1 வாசிங்களேன். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகள், சகல வியாதிகள், சகல நோய்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தாருங்க. நேத்து ஐயா எனக்கு தெளிவா வசனத்திலிருந்து வெளிப்பாடு கொடுத்துட்டாங்க. நான் ஜெபிச்சு பரிசுத்தமாயி நீதிமானாய் கையை வச்சு வேலை ஆவி ஓட போறது கிடையாது. நான் ஆயிட்டேன். நான் சொன்னா நடக்கும். நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்பெல்லாம் என்னை அறியாமலேயே இந்த உணர்வு நடந்து சொல்லிருப்பேன். அதெல்லாம் நடந்து கவலைப்படணும் ஆயிரும். விசுவாசி, சிஎன்ஐ சர்ச் விசுவாசி அகமதாபாத்துக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பெரியவர், அதிசயமானவர், அற்புதமானவர் சொல்லிட்டு எல்லாம் ஜெபிச்சு பிரிச்சு பாடுனேன். யதார்த்தமா தூங்குனேன். இப்பொழுது இருக்க உற்சாகத்தோட தூங்க, நம்ம அதான் ஜெபம் பண்ணுவோம், உற்சாகமா இருப்போம். 8 மணிக்கு காலைல ஒரு ஃபோன் வருது. பிரதர், இன்னொரு பிலீவர், என் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிற இன்னொரு பிலீவர், அவர் சொல்றாரு, ஒரு பிலீவர், அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிலீவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுக்காக நீங்க போய் ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, உங்கள்ட்ட ஜெபிச்சுட்டு போகணும்னு விரும்புறாங்க. என்னை ஜெபிக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வந்து எங்க பாஸ்டர் ஜெபிச்சாருன்னா சுகமாயிருன்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க சர்ச்சுக்கு நான் கூப்பிட்டுட்டு வரேன், அப்படியே அவங்க அகமதாபாத் போறாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார். உண்மையான விசுவாச பரீட்சை எனக்கு. நீ என்ன ஜெபிக்கிறது? நான் சுகப்படுத்தணும் ஜெபிக்கிறதா? அவரா ஜெபனுங்க பாஸ்டர்னு சொன்னாரு. ஆண்டவர் அழுது நான் ரொம்ப ஜெபிப்பேன். தனிமையில் அழுவ சொல்றாரு. மக்களுக்கு முன்னாடி அடிச்சு மிரட்டுறா பிசாச அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தலையில கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனமும் ஆபரேஷன் கேன்சர் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது சொன்னார், உங்களுக்கு யாரு தரப்போறாப்பா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்? என் பொண்ணு தரப்போகுதுன்னு சொன்னாரு. நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். 30 கிலோமீட்டர் நேரம் பைக் எடுத்து வீட்டுக்கு போனேன். அந்த ஆண்டவர் பார்த்தாரு, சொன்னாரு, இந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் பிசாசு இவருக்கு கிட்னியை தர வைக்கிறான்னு சொல்லிட்டு அவ தலையில கையை வச்சு, நீ கிட்னி தரக்கூடாது, நல்ல பிள்ளைய பத்தி சந்தோஷமா வாழணும். சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, மிரட்டுங்க, மிரட்டுங்க.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். அந்தரங்கத்துல நீ ஜெபம் பண்ணனா வெளியரங்கமா ஆண்டவர் உனக்கு பலன் அளிப்பார். அந்தரங்கத்துல எப்படி ஜெபிக்கணும்? இப்படி ஜெபிங்க. சகோதரர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது தம்பிங்களா வசனத்தை அறிக்கையிட்டு மிரட்டுங்க. ஆமென். கூடி ஜெபிக்கிறப்ப எப்படி ஜெபிக்கணும்? ஆவிகளை விரட்டுகிறேன் சொல்லுங்க எல்லாரும். சத்தமா தைரியமா சொல்லுங்க. ஓடிடுச்சுங்க அது. யாரும் இந்த வார்த்தையை சொல்லாம இருக்க கூடாது. நான் பிசாசுகளை விரட்டுகிறேன், வியாதிகளை விரட்டுகிறேன், எல்லா பலவீனங்களை விரட்டுகிறேன். நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு நாள் தூங்கி சோர்ந்து போய் எந்திரிச்சு நிற்பீங்க. அன்னைக்கு வந்து ஒருத்தர் நிற்பாரு, பிரதர் எனக்கு நெஞ்சே வெளியே விழுகுற மாதிரி இருக்கான்னு. நீங்க அப்ப ஜெபிப்பீங்க, ஏசப்பா இவர் நெஞ்சை சுகப்படுத்துங்கன்னு ஜெபிப்பீங்க. அங்க போட்ட ஜபத்தோட பவர் இங்க ஹிட் அடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாட்டு வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அங்க ஆஸ்பத்திரிக்கு சாகர மாதிரி ஒருத்தனை கூட்டு போயிட்டு இருப்பான். ஏகோ கூப்பிடுவீங்க. அங்க பவர் சேர்த்து வச்ச பணம் டபக்குன்னு வந்து கொடுப்போம். ஆமென், ஆமென். எல்லாம் ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். சீக்கிரம் ஜெபிக்க இடம் பத்தாது. ஆமென். எந்த இடம் பத்தாது? இந்த இடம் உட்கார இடம் பத்தாது. நடக்க போகுது. ஆமென். நம்மள வச்சுதான் நடக்க போகுது. நம்ம வச்சுதான் நடக்க போகுது. என்னாலே நம்ப முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ பேசு, நீ பேசு. கடந்த நாட்களில் நடந்த நன்மைகளை நினைத்துப்பா. எவ்வளவு அதிசயமான காரியம் நான் செய்திருக்கிறேன், எவ்வளவு அற்புதமான காரியம் செஞ்சிருக்கிறேன். ஒரு இடத்தோட மதிப்பு கவர்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்தோட மதிப்பை காட்டிலும் அதிகமா வச்சு விற்பாங்களா, குறைவா வச்சு விற்பாங்களா? சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் இந்த ரேட்டு சொல்லுது, நீங்க அவ்வளவு அதிகமா விற்கிறீங்க, குறைங்கன்னு சொல்லி பேசுவோம். நான் இடம் வாங்கின அந்த சாட்சியை சொல்ல விரும்புறேன். அது பெரிய சாட்சி. விஷயத்துக்கு வரேன். அந்த இடத்த நான் அடிச்சு பிடிச்சி பேசினேன். பேசி 20 லட்சத்துக்கு கொண்டு வந்தாச்சு. 17 லட்சம் வந்து பேசி முடிச்சுட்டேன். 10 லட்சம் பேசி வாங்கிட்டேன். 13,000 சதுரடி. இப்போ பத்திர செலவு வேணும். பத்திர செலவு வந்து 6%. 6% பத்திர செலவு எடுத்து பார்த்தா, அதாவது நான் பேசிட்டு இருக்கிறது மே மாசத்துலேருந்து பேசிட்டு இருக்கிறேன். நான் வாங்கினது அட்வான்ஸ் கொடுத்தது அடுத்த மே கொடுத்தேன். அதாவது நான் 2024 போனேன்னா ஜூன் மாசம் போனேன். இந்த ஜூன் வந்து 2 வருஷம் ஆக போகுது. போன உடனே களத்துல இறங்கிட்டேன். எனக்கு இடம் வேணாண்டவரு, வாடகை வீடு பத்தாதுன்னு தேடி தேடி ஒரு ஜூலை மாசம் போல எனக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் அனுப்பி விட்டாரு. அதை வச்சு விசுவாசம் வந்துச்சு. அப்பயே அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வாங்குறேன் ஆச்சா பாருங்க கேட்ட குடைங்க அது இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தேன். பேசி 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 ஏப்ரல் மாசம் வந்துருச்சு. 9 மாசம் ஆயிடுச்சு. அதான் போன வருஷத்துல ஏப்ரல் மாசம் சொல்றேன். அப்போ அவர் சொல்றாரு, தம்பி நீங்க ரொம்ப எழுதிட்டே போய் நான் ரேட்டை எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அட்வான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நெருக்கமான நேரம். வேதத்தை திறந்து தாவீது வந்து, நான் புழு, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் உள்ளம் குழம்பி அலைகிறது, நான் நெருக்கப்படுகிறேன், வியாகலப்புற காட்டு போறா இருந்தா பறந்து போயிருவேன், என்னால தாங்க அப்படி எந்த மாதிரி அந்த மாதிரி வசனம்லாம் எனக்கு இருதயத்துக்கு ஏத்த வசனமா இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சு, இந்த மாதிரி இருக்கிற நான் மாட்டிக்கிட்டு ஆண்டவரே, என் கையில சம்பாத்தியம் இல்லை, என்கிட்ட பணம் கிடையாது, வேலை பார்த்துருந்தாலும் வாங்க சர்ச்சை கட்ட மாட்டான், வேலை பார்த்துருந்தா காசு நிறைய இருந்தா சர்ச்செல்லாம் யாரும் கட்ட மாட்டாங்கங்க. இல்லையே, மனம் மாறிடும். எல்லாரையும் சொல்லல, சொல்றேன். அதனால நான் வேலை பார்த்துனாலும் கட்டுறான்னு சொல்லி ஜெபிக்கிறதும் அநியாயமான ஒரு ஜெபம் தான். என்ன பண்ணுவேன், கற்ப வேதனைப்பட்டு அப்படியே அழுது பண்ணிட்டு இருக்கிறேன், எப்படியோ கொடுக்கணும்னு. என் சர்ச்சைக்கு வந்த ஒரு பிலிவர், புது குஜராத்தி, 50,000 ரூபாய் காசு கொடுத்தாரு. எங்க ஊர்லயும் ஒரு ஆலயம் எழும்பணும். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, குஜராத்திக்கு மூலமா உன்னை போஷிப்பேன். விஷயத்துக்கு வரேன். எல்லா மாதிரி டீல் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் டோக்கன் அமௌண்ட் கொடுத்துட்டு பத்திர செலவு பார்க்க 2,85,000 ரூபா. என்ன இவ்வளவு அதிகமா இருக்கு? 20 லட்சத்துக்கு 6% எவ்வளவு ஐயா? சொல்லுங்கய்யா, 20 லட்சத்துக்கு 6% எவ்வளவுயா?
17 லட்சத்துக்கு 6% எவ்வளவு வரும்னா 50,000 60,000 இப்படி வரணும். 17 லட்சத்துக்கு 1,20,000 10%, அதில் பாதியாக்குன்னா 80,000 அப்படி வரணும். 2,80,000 சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். நல்லா கவனிங்க, நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், அதுக்கு முந்தின வாரம் அந்த லேண்ட் வேல்யூ அதிகமாகி அந்த இடத்தோட விலை 58 லட்சம் ஆயிடுச்சு. உடனே அதை பிடிச்சிக்கிட்டான், சார் லேண்ட் வேல்யூ ஏறி சார் 58 லட்சம் சார் அப்படின்னு சொல்றான். இப்போ நான் வாங்கியிருக்க இடம் எவ்வளவு, வித்தா எவ்வளவு போகும்? லேண்ட் வேல்யூ வந்து 58 லட்சம். எனக்கு கத்தி கலக்கி விட்டுருச்சு, என்ன இப்படி பேச ஆரம்பிச்சுட்டான். சார் அது லேண்ட் வேல்யூ ஏறி சார், போன மாசம் ஏற்றிட்டாங்க, நகராட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதை எனக்கா ஏசப்பா, இன்னும் ஒரு மாசம் விட்டோன்னா நீ வாங்கினா வாங்கன்னு சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு லாபமா நஷ்டமா? 10 தடவை வீட்டுல டீ குடிச்சிட்டேன், அந்த மரியாதை வேற மெயின்டைன் பண்ணணும். 58 லட்ச ரூபா லேண்ட நம்மளுக்கு ஆல்ரெடி, அப்புறம் என்ன சொல்றது, 10 செலவோட சேர்த்து 20 லட்சத்துக்கு முடிச்ச கிருபை கொடுத்தாரு. நீங்க போயிட்டீங்கன்னா லேண்ட் வேல்யூ ஏறிடுங்க. இப்ப இன்னும் 2 வருஷத்துல அந்த இடத்த வித்தனா நான் வந்து 1 கோடி கூட பேசலாம். I'm talking the power of the word of God. வசனத்தோட வல்லமை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் தான் பார்க்குறேன், சார் போன மாதம் ஏறிச்சு சார் அப்படி. ஒரு உறவு இருக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ், அன்பு நிமித்தம் அவர் என்ன, அவர்கிட்ட நிறைய இடம் இருக்குது, அவர்கிட்ட பல இடங்கள் இருக்குது, பல ஏக்கர் இருக்கிறனால அவர் எனக்கு கொடுத்துட்டார் அந்த இடத்த. ஹல்லேலூயா. ஒருவேளை சிங்கிள் பார்ட்டியா பார்ட்டின்னு நினச்சிக்கோங்களேன், நீ இல்லையா போயான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆண்டவருடைய பெரிய இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கேன், அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பா, இனியும் தாமதம் ஆக கூடாது. அப்போஸ்தலர் 10:38 வாசி. நஸ்ரீனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். வாசிக்கலாம். டைம் எடுத்துக்கிட்டா? ரெண்டு காரியங்கள் எழுதி இருக்குது. நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற குணமாக்குறவரையும் சுற்றி தெரிந்தார். இப்ப கேள்வி என்னன்னா, ஏசப்பா நம்மள்ட்ட என்ன சொல்லி இருக்கிறாரு? சர்ச்சுக்கு ஜனங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லி இருக்கிறாரா, நீ போன்னு சொல்லி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. நம்மளே தான் போக சொன்னாரு. அப்ப சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றது யாரு? அப்போஸ்தலர் 2 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, வரமாட்டாங்க, கூப்பிடுறாங்க, வரமாட்டாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப யாரு சேர்த்து கொண்டு வர்றாரு? சர்ச்சில் ஆட்களை கூட்டு வர்றது நம்ம பலத்துல கிடையாதுங்க. யாருதான் கூட்டு வருவார்? சத்தமா சொல்லுங்க. அவர் கட்டாயம் செய்வார், அவர் பொய் சொல்ல மாட்டார். அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, சபையில ஜெபிக்கணும், துதிக்கணும். அது நடந்துகிட்டு இருக்கா? இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் நம்ம சபையை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் தீவிரமா இந்த காரியம் தேவ பரம நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் போகணும். நம்மளேதான் போக சொல்றாரு. 2000 3000 ஆத்துமாக்கள் நம்ம கிராமங்கள்ல, ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம போய் பழகிற ஜனங்கள் இருக்காங்க. வாங்க தம்பி, ஜபிக்க வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க 25-30 பேர் நம்மளை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. இருக்கிறாங்களா? இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதுல ஒரு 5 பேர் தான் வருவாங்க. பூஞ்சேரி போனீங்கன்னா அங்க ஒரு 30-40 பேர் இருக்கிறாங்க. அந்த அக்கா இருந்த ஊர் என்ன? லீதியா அக்கா இருந்த ஊரு பொயிண்டார்கோட்டை. நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வர்றது 10 பேர் தான். அந்த 100 பேருமே ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்? நீங்க 10 வருஷம் தொடர்ந்து போனீங்கன்னா அவங்களே நீங்க இந்தியா கூட்டிட்டு வரணுன்ற கவலையை விட்டுடுங்க, விட்டுடுங்க, விட்டுடுங்க. நீங்க எங்க போங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் நடத்துங்க,
ஒரு புதன்கிழமை இவங்க வீட்டில் ஜெபம் நடத்துங்க, ஒரு ஜெபம் அவங்க வீட்டில் ஜெபம் நடத்துங்க, ஒரு புதன்கிழமை அவங்க வீட்டில் ஜெபம் ஜெபுங்க. ஆனா புதன்கிழமைனா இந்த ஐயா அங்க லெனின் ஐயா இந்த கிராமத்துல இருப்பாங்க, செல்வம் ஐயா கீழவாசல்ல லீவை போட்டுட்டு இந்த கிராமத்துல அவர் அங்க இருப்பாருன்னு கடை ஓனர்கிட்ட போன் அடிச்சு கேட்கணும்னு சொல்லணும். அவர் போயிருப்பாருங்க, அவர் தொண்டு செய்ய போயிருப்பாருங்க, நன்மை செய்ய போயிருக்காருங்க. என்ன செய்ய போயிருக்காரு? என்ன நன்மை செய்யறாரு? அந்த கிராமத்துல 15 பேர் குடிச்சிட்டு கிடக்குறாங்க போல, அவங்க வீட்டுல போய் குடிக்காதீங்கன்னு சொல்ல போயிருக்காருங்க. ஏசு என்ன செஞ்சாரு? நீ வேணா பாருங்க. இப்ப நான் யூத்காக வரேன். ஐ எம் கமிங் டு தி யூத். ஹல்லேலூயா. நீங்க கிராமமா போய் ஒரு கிராமத்துல நுழைஞ்சு இயேசு பாட்டு சுவிசேஷம் ட்ராக்ஸ்லாம் கொடுக்காங்க, கொடுங்க, அதை எடுத்துனே கொடுக்காங்க. போயிட்டு இந்த கிராமத்துல எத்தனை பேருக்கா குடிக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க சில தொண்டு செய்ய வந்திருக்கிறோம், அவங்கள பார்த்து பேசணும்னு வந்திருக்கிறோம்னு போங்களேன். வாராஜா தங்கராஜான்னு அப்படியே 100 வீடு கிடைக்கும். நீ எங்க போய் அண்ணா வணக்கண்ணே, யாரு நீங்க? நான் வந்திருக்கிறேண்ணே. உங்க பேருண்ணே? நான் ஒரு தொண்டு நிறுவனத்துல வந்திருக்கிறேண்ணே. என்ன தொண்டு நிறுவனம்? நன்மை செய்யும் தொண்டு நிறுவனம். என்ன குடிக்காதீங்கண்ணே. என்ன பண்றதுப்பா? இன்னொருத்தர பேசுறீங்க, அண்ணா குடிக்காதீங்கண்ணே. அவங்கள்ட்ட போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னேன், அவர் நேசி எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்பான். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. எதுக்குங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப இயேசு சொன்னாருன்னு சொல்றீங்க. அவர் உங்களை மாத்த இருக்கிறார். இதை நடக்க போகுதுங்க. என் கண் குளிர அழுது நான் பார்த்தேங்க. இந்த பட்டணம் ரசிக்கப்பட போகுதுங்க. தஞ்சாவூர்ல 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல தஞ்சாவூர் மாவட்டத்துல 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. தஞ்சாவூர் தாலுக்கா 61 கிராமம். அந்த 5 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் மாநிலத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது மாநகராட்சி வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2 லட்சம் பேர் 60 கிராமங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப 50 லட்சம் பேர். தஞ்சாவூர்னு எடுத்துக்கோங்க. தஞ்சாவூர் மட்டும் ரொம்ப பெருசு, 100 கிலோமீட்டர் வரையும் இருக்கு. கும்பகோணத்துலேருந்து பட்டுக்கோட்டை வரையும் போகணும். 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குது. அதில் நம்ம மாவட்டத்தில் பல காரியங்களை கத்தர் செய்ய போறாரு. இந்த இடத்த வச்சு கத்தர் செய்ய போற காரியத்தை நம்ம செயல்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற தாலுக்கால இருக்கிறவங்க வந்து இங்க எழுப்புதல் அடைஞ்சு இது செய்ய போற காரியங்களை செஞ்சு அவங்க வேலையை செஞ்சிருவாங்க. ஆக நம்ம கான்சன்ட்ரேஷன் என்னன்னா, அந்த 5 லட்சம் பேர் தஞ்சாவூர் தாலுக்கால எவ்வளவு பேர் இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. 5 லட்சம் பேர்ல 11% பேர் கிறிஸ்தவர்கள். தெரியுமா உங்களுக்கு? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அதாவது 50,000 கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தஞ்சாவூர் தாலுக்கால 60 கிராமத்துல இந்த 52 வார்டுல இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு சாட்சியை படிக்க போறேன். நேத்து நான் 4 மணிக்கு திருச்சிக்கு ஒரு ஊழியத்துக்கு அவசரமா போனேன். நெருக்கமான நேரம், பயங்கர நெருக்கமான நேரம். ஆண்டவர் சொல்ல, நீ நன்றி மாத்திரம் சொல்லு அப்படின்னு. நன்றி சொல்லிட்டு திடீர்னு காலைல பார்க்குறேன், ஜிபேல 25,000 அப்படின்னு பார்க்குறேன். அந்த ஊழியக்காருக்கு உடனே ஃபோன் அடித்தேன், ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, என்னையா நீங்களே இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறீங்க. அடுத்த நாள் பார்க்குறேன், இன்னொரு 25,000. என்னையா ஐயா நீ அங்கே போய் ஒன்றும் இல்லாத இடத்துல ஊழியம் செய்றீங்க, அதனால நான் உங்களுக்கு அனுப்பினேன் சொன்னாங்க. அப்படியே அந்த நாள் ஃபுல்லாக நான் முழங்காலே நின்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த ஊழியக்காரர் சர்ச்சுக்கு அவர் என்னை கூப்பிட்டாரு 3 நாளா வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நேற்று நான் 2 மணிக்கு கிளம்பி போய் அங்கே சாட்சி சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு வந்தேன் திருச்சியில. அவங்க சபையில ஒரு ஃபாதர் கூப்பிட்டு ஜெபம் நடத்திட்டு இருக்கிறாங்க. கத்தோலிக்கம் கத்தருக்கு இதுதான் அந்த புக்கு. அந்த ஃபாதரை சாட்சியை நான் வாசிக்கிறேன், பாளையாட்ட கொடுத்தேன். தெரியுமா அவரை? வாசிக்கிறேன் பாருங்க, நான் வாசிக்கிறேன் கவனிங்க. எதுக்கு நான் நடக்க போகுது? அந்த 50,000 பேர் எங்கே கொண்டு வர போறீங்க? இங்கே கொண்டு வர போறீங்க. ஹல்லேலூயா. என் பெயர் மார்ட்டின். நான் ஒரு கத்தோலிக்க பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் வீட்டில் எல்லோரும் மாதா பக்தி உடையவர்கள். எங்கள் குடும்பத்தில் 25 குருக்கள், 20 கன்னியர்கள் உள்ளனர். நாங்கள் தினமும் ஜெபமாலை சொல்வதும் குடும்ப ஜெபம் செய்வதும் வழக்கமாக இருந்தது. எனக்கு சிறு வயதிலிருந்து மாதா மேல் பக்தி அதிகம். சிறு சுரூபங்களை வாங்கி வீட்டிலேயே சிறு கோவில் செய்து அதற்கு ஊதுபத்தி, லைட்டு, பூ வைத்து பூஜை செய்வேன். பிறகு இந்த பக்தியானது வளர்ந்து ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதன் பிறகு நான் குருக்கள் பள்ளியில் படிக்க ஆரம்பித்தேன். கடந்த 12 ஆண்டு காலமாக முழுவதும் படித்து 2003 டிசம்பர் மாதம் குருவானவராக பட்டம் பெற்றேன். 2004 திருவண்ணாமலையில் உள்ள ஒரு பங்கு கோவிலில் எனது குருத்துவ பணியை ஆரம்பித்தேன்.
மிகவும் சிறப்பான விதத்தில் எனது பணியை செய்து வந்தேன். அதன் பிறகு 2004 சுனாமி வந்தது. எனது கத்தோலிக்க சபையின் தலைவர் என்னை சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்ய சொன்னார். நான் கடலூருக்கு சென்று எனது பணியை ஆரம்பித்தேன். 2004 இருந்து என் பணி முழு மூச்சாக செய்து வந்தேன். நான் அங்கே தங்கி 6 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பெரிய கட்டிடம் கட்டி அங்கு ஏழை மக்களுக்காக இரவு பள்ளி, தையல் பள்ளி, தொழிற்கல்வி, சுய உதவி குழுக்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்ற முதலியவை ஏற்படுத்தி மிகவும் சிறப்பான விதத்தில் ஊழியம் செய்து நடத்தி வந்தேன். அங்கே எனக்கு பணம், பதவி, புகழ், பட்டம் மற்றும் வசதியெல்லாம் இருந்தது. என்னுடைய புகழ் 25 கிராமங்களுக்கு பரவியது. நான் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் எனது குருத்துவ பணியை செய்து வந்தேன். நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக, பக்தி முயற்சிகள் மூலமாகவும் பரலோகத்திற்கு போகலாம் என்ற எண்ணம் எனக்குள் இருந்தது. 2009 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அன்று மதியம் 2 மணிக்கு எனது அண்ணன் தொலைபேசி மூலமாக ஒரு கேள்வி கேட்டார். இன்று நீ மரித்தால் எங்கே போவாய்? நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாம் செய்த நீதி கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் என்ற வசனங்களை கொண்டு தேவன் என் அண்ணன் பேசினார். இந்த வசனங்கள் என்னோடு பேச ஆரம்பித்தது. அன்றிலிருந்து வேதத்தை நன்றாக வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டேன். மேலும் கர்த்தரிடம் தொடர்ந்து வசனம் மூலமாக பேசிக்கொண்டே இருந்தார். பல போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், உபத்திரங்கள். 2010 மே மாதம் கத்தோலிக்க சபை விட்டு வெளியே வந்தேன். வெளியில் வந்த பிறகு போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், உபத்திரங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் கலப்பையில் கை வைத்த பிறகு திரும்பி பார்க்க கூடாது என்பது போல நான் மீண்டும் திரும்பி பார்க்காமல் கத்தர் சொல்கிற வழியில் நடக்க ஆரம்பித்தேன். ஒரு வாடகை வீட்டில் தங்கி கத்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். அன்றிலிருந்து இன்று வரை என்னை அழைத்ததின் விசுவாசம் நடத்தி வருகிறார். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருடைய மெசேஜ் ஃபுல்லா நான் அழுதுகிட்டு இருந்தேன். அவரு நிறைய மாதராக்கணி, அந்த ராக்கணி, ஜென்மராக்கணி, இங்க ராக்கணி, குறை மன்றம், இந்த மன்றம், ஜபமாலை, அங்க உட்கார்ந்த ஜனங்கள் எல்லாம் ஆட்சி ஜனங்கள். உண்மையிலேயே சொல்றேன், இவ்வளவு காரியம் இருக்க ஆட்சின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரியாது இவ்வளவு இருக்கு. நற்கணி மன்றம், அப்புறம் மாதா தபசு, அது காலங்கள், இந்த காலங்கள், இந்த ஜபம், அப்பத்தை வந்து வாயில வைப்பாங்க, அப்புறம் கல்யாண அரணத்துல தொட்டு கொடுப்பாங்க ரசத்துக்குள்ள, என்னென்னமோ சொன்னார். எல்லாத்தையும் வசனத்தை வச்சு திரட்டி எடுத்தாரு. படித்த மேதைகள்ங்க. அவர் என்ன சொன்னாரு? அவருடைய தியாகம் தான் நான் தப்பா சொல்லல, அவங்க வழிபடுகிறது தவறுன்னு சொல்றேன். அவ்வளவு பாரத்தோட அழுதுகிட்டு அவரோட ஒரு டீமா சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற 50,000 கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை தெரியுங்க. அவங்க சர்ச்சுக்கு வர போறாங்க. ஆடக்காரத்துல ஒரு மீட்டிங் நடத்தணும்னு அவங்கள வச்சு அவங்கள கூப்பிட்டு நீங்க நடத்துங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல எங்க நிறைய அவரே கேள்வி எழுப்பி அவரே பதில் சொல்றாரு. 2:30 ஆயிடுச்சா? 12 மணி ஆயிடுச்சு. முடிச்சிருமே. சோத்திரம், முடிச்சிடுறேன். உங்க இறுதியம் கலக்காது இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அவரே கேள்வி எழுப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நிறைய சொன்னாரு. பிபிடி போட்டு அவரே எடிட் பண்ணி மியூசிக்கோட போட்டு பல கலைகளை சொன்னாரு. அதுல ஒரு காரியம், இந்த ஆர்சியோட மார்க்கம் 1400 தான் பயங்கர 400ஆம் ஆண்டுல இருந்து தீவிரம் அடைஞ்சிச்சு. 1400 சிலை வழிபாடு எப்படி வந்துச்சு, மரியாதை பிரார்த்தனை எப்படி வந்துச்சு, எப்படி இது வந்துச்சு, அது வந்துச்சுன்னு சொல்லி 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 அவங்களோட ஒரு சிறப்பை சொன்னாரு. அவங்க சிறப்பு என்னன்னா, எதெல்லாம் ஃபேமஸா இருக்குதோ அதை அவங்க உள்ளார விட்டுருவாங்களாம். இப்ப ஃபேமஸா இருக்கிறது என்ன? கரங்களை கைத்தட்டி பாடி அபிஷேகத்துல நிரம்பி வல்லமையா பிரசங்கம் பண்றது. இப்ப அது எங்க வந்து உள்ளக்குள்ள எதுக்குள்ள வந்துருச்சு? ஆசிக்குள்ளே வந்துருச்சு. நான் வந்தது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவர் இடத்துல திருட்டு பயலுங்க அப்படின்னு திட்டாரு. இன்னும் ஏதாச்சும் ஒரு பவர் ஆகட்டும் அதே உள்ளார கொண்டு வந்துருவாங்க. அது பிசாசின் மார்க். அக்கறை ஆணி வரை எடுத்து சொன்னார். ஆச்சரியமாயிருச்சு. நான் நினைச்சேன் கத்தோலிக்கல் ரட்சிக்கப்படும், நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் எப்படி எல்லாம் கிரியை செய்யறாரு பாருங்க. எப்படி ரைட் பர்சனோட நம்மள ரைட் டைம்ல மீட் பண்ண வைக்கிறார் பாருங்க. 2:30 மணிக்கு எடுத்துட்டு வேகமா போய் அவரை பார்த்துட்டு அவர் மெசேஜை கேட்டுட்டு நான் சாயங்காலமே வந்துடலான் இருந்தேன். அடுத்த செஷனும் உட்காந்துட்டேன். ஃபுல்லா கேட்டுட்டு 9 மணி வரை உட்காந்துட்டு 12 மணிக்கு தஞ்சாவூர்ல வந்து சேர்ந்துட்டேன். உங்கள்கிட்ட பேசுறதுக்காக, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றதுக்காக. அல்லேலூயா. இப்ப வந்து தஞ்சாவூர்ல 50,000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்களா இல்லையா சொல்லுங்க. நீங்க கிராமமா போக போறீங்களா இல்லையா? நீங்க போங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான வரவனை நீங்க போங்க. அவங்கள வாங்க வாங்கன்னு சர்ச்சுக்கு கூப்பிடுறது கட்டல, நீங்க போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொந்தமாக்குவோம் இந்திய தேச மது சிரோமணிகள் விந்தை ஒளிக்குள் வரவழைப்போம். இந்திய தேச மது சிரோமணிகள் விந்தை அளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து
சிறந்திலங்கிட சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திலங்கிட